ஆன்மீக அன்பர்களுக்கு கலை வணக்கங்கள். இன்று விசுவாவசு தமிழ் வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி விருச்சிக மாதம் சரத்ருது தட்சிணாயனத்தில் இன்று பார்த்திங்கன்னா 13/12/2025 டிசம்பர் மாதம் சனிக்கிழமை. இன்று நவமி. இன்று மேல்நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை, மாலை 9:30 10:30 வரை. இன்றைய ராகாலம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய குளிகை காலை 6 மணிலிருந்து 7:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:21. இன்றைய திதி இன்று இரவு 8:49 வரை நவமி, பின்பு தசமி. இன்றைய நட்சத்திரம் இன்று காலை 10:30 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:20 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 8:25 வரை தைத்துளம், பின்பு இரவு 8:49 வரை கரசை, பின்பு வரிசை. இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் முருக்கன். இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. இன்றைய சந்திராஷ்டிரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலை 10:30 வரை அவிட்டம், பின்பு சதயம். அவிட்டத்துக்கு சந்திராஷ்டிரமும் கொஞ்சம் கவனமாக. இன்றைய கிரக நிலை பார்த்திங்கன்னா கடகத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் சந்திர பகவான், விருச்சிகத்தில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், தனுசில் செவ்வாய் பகவான், கும்பத்தில் ராகு பகவான், சனி பகவான். இன்றைய ராசி பலன் பார்த்திங்கன்னா மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தா எந்த ஒரு தடையும் இல்லாத ஒரு சுபமான நன்மை பயக்கக்கூடிய நாளாக இன்று உங்களுக்கு அமைதனால செய்கின்ற செயலும் சரி, உங்களுக்கு வருகின்ற ஒரு செயலும் சரி நல்ல ஒரு நன்மையை கொடுக்க போது உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தோன்னா அந்த பொறுத்தவர் பூமி ஆழ்வார். அதில் செய்கின்ற காரியங்களில் யார்கிட்ட பேசுகின்ற போது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில், மொழி சார்ந்த விஷயங்களில் வாடிக்கையாளர் நம்புகின்ற கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு பெருமையை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு மிதுராசி நண்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அசதியை கொடுக்கக்கூடிய நாள். உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சில வேலைகளை முடிச்சிருந்தீங்கன்னா சில வேலையை முடிச்சிருப்பீங்க. அதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் உடலுக்கு கொஞ்சம் ஓய்வும் அசதியும் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. கடகராசின்னு பார்த்தா நீங்கள் செய்யக்கூடிய செயலால் ஒரு நண்பர்கள் மத்தியில் உறவு மத்தியில் ஒரு இன்பமான ஒரு சுப நிகழ்ச்சிக்கான ஒரு காரியத்தை நீங்கள் முன்னிட்டு செயல்படுத்தக்கூடிய நடத்தக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. சிம்மராசி பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு, உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு, உங்கள் அலுவலக சார்ந்த பயணத்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளியூர் பயணங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு நாளாக, ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய நாளாக அமைகிறது. கன்னிராசி நண்பர்கள் நீங்கள் எந்த வேலையை இன்றைக்கி செஞ்சாலும் அதில் ஒரு நுணுக்கத்தோடும் ஒரு தேவையான ஒரு ஆக்கப்பூர்வமான வேலையை கண்டிப்பாக அமையப்போகுது உங்களுக்கு. துலாராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா என்னடா எல்லாம் செஞ்ச வேலையை செய்கிறேன் ஒரு இன்றைக்கி எப்பி மாதிரி ஓடினே இருக்கும், கஷ்டப்பட்டேன்னு கொஞ்சம் மனது கொஞ்சம் சோர்வை கொடுக்க போகக்கூடிய நாள் உங்களுக்கு. அது சோர்வு இருந்தாலும் அதை தூக்கி போட்டு நீங்கள் உங்களுடைய அன்றாட பணியை நீங்கள் ஆர்வமாக செய்வதற்கான முயற்சியை நீங்கள் கண்டிப்பாக எடுங்க. விருச்சிகராசின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று நினச்சி போவோம், அங்கே ஒன்று நடக்கும். 10 ரூபா கிடைக்கும் போவோம், 20 ரூபா கிடைக்கும். அந்த ஒரு 10 ஆர்டர் கிடைக்கணும், 1000 ஆர்டர் கிடைக்கும், 2000 ஆர்டர் கிடைச்சிருக்கும். ஒரு புதிய வாடகை கிடைப்பாங்க, புதிய பிஸ்னஸ் கிடைக்கும், புதிய முகவர் கிடைப்பாங்க. அது மாதிரி நல்ல ஒரு யோகம் நிறைந்த ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் சிறு சிறு குடும்ப சார்ந்த அலுவலகம் சார்ந்த சிறு ஞாபக மறதிகள் வரும். அந்த சிறு ஞாபக மறதிகள்லாம் கொஞ்சம் வருகிற பொழுது அலுவலகம் சார்ந்த பணிகள் கொஞ்சம் சிறு சிறு குறிப்பு எடுத்துக்கொண்டால் அந்த ஞாபக மறதியை கொஞ்சம் தவிர்க்கலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. மகராசி பார்த்து வச்சுங்களேன், எதுக்கிறதா கொஞ்சம் கோபப்படுறதை கொடுத்து கொள்ளுங்கள். யார் மேலே அந்த கோபம் தான் கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்வதற்கான ஒரு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் அந்த பொது வாழ்க்கையில் உள்ள அன்புகள் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம்
கோபத்தை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்று சனிபகவான் ராகுவான் இருக்கார். உங்களுக்கு ஜென்மசனி இருந்தாலும் ராகுவுடைய ஒரு பிரம்மாண்டத்தால் சில விஷயங்களை செஞ்சுட்டு அதன் மூலம் பாராட்டுக்களை பெறக்கூடிய நாளாக அமைகிறது. மீனராசி பார்த்திங்கன்னா கொஞ்சம் செல்ல பிராணிகளிடம் விலங்குகளிடம் நண்பர்களிடம் கொஞ்சம் அதிக இரக்கத்தை வழங்கக்கூடிய ஒரு இரக்க குணம் கொண்ட நபராக இருக்கிறீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பாக அமைப்போது அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாக ஒரு வெற்றி நாளாக அமைய ஆண்டை வேண்டுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.